இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கோல் எழுதுறீங்களா, இல்லைனா மைண்டில் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே விடுறீங்களா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு கோலை நம்ம எழுதி வச்சோம்னா அந்த கோலை அடையிறதுக்கான சான்ஸ் 43% இன்க்ரீஸ் ஆகுதான். அதாவது நம்ம அந்த கோலை பேப்பரில் எழுதி வச்சோம்னா, அதாவது நம்ம ஜஸ்ட்டு நோட் பண்ணி வைக்கிறதுனால மட்டுமே அந்த கோலை அடையிறதுக்கு 43% சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுதான். இது மோட்டிவேஷன் வீடியோ இல்லை, இது சைக்காலஜி ப்ளஸ் பிரெயின் சயின்ஸ் ப்ளஸ் ரிசர்ச். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ரைட்டிங்கே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிய வரும். இது ஒரு சாதாரண நம்பிக்கை இல்லை, இது ஒரு ரிசர்ச் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அந்த ரிசர்ச்சுக்கான ப்ரூஃப் இதுதான். டாக்டர் மேத்யூ, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இவர் தான் இந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஆட்களை ஸ்ப்ளிட் பண்ணி கோல்களை எழுத வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டில் தான் கோல் எழுதினவங்க 42லேருந்து 43% அதிகமாக அச்சீவ் பண்ணுறாங்களாம். திங்க் அபவுட் இட், ஜஸ்ட் ரைட் இட், நோ அஃபர்மேஷன், நோ விஜுவலைசேஷன், ஜஸ்ட் ரைட் இட். அதாவது ரைட் பண்ணி அதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறது மூலியமா. ஒய் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, பிரெயின் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்ற ஒரு விஷ் மிஷின் இல்லை, அது ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் எக்ஸ்கியூஷன் மிஷின். அதாவது எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யோசித்து கண்டுபிடிக்கிறதுக்கும், நம்மளை சர்வே பண்ண வைக்கிறதுக்கும் ஆக மட்டும்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கோல் ரைட் பண்ணலைன்னா பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்காது. அதாவது அந்த கோல் நம்மளுக்கு முக்கியம், அது தேவை, அதுதான் நம்மளோட லைஃபு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு நம்ம அடிக்கடி நம்ம அதுக்கிட்ட சொல்லலைன்னா அது முக்கியம் இல்லாத ஒரு விஷயமா நினச்சிக்கும். அதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாததுனால தான் அது டிஃபால்ட் மோட்லேயே ரன் ஆகும். டிஃபால்ட் மோட் ஈக்குவல் டு ஓல்டு ஹேபிட், ஓல்டு கம்ஃபர்ட், ஓல்டு பேட்டர்ன். ரைட்டிங் ஈக்குவல் டு ஹே பிரெயின், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். உண்மை சொல்லணும்னா நான் ஒரு பச்சையாக ஓப்பனான ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன். இவர் தான் கமெண்ட்டில் ரைட்டிங்கை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. இவர் சொன்னதுக்கப்புறமா நான் தேடி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரைட் பண்ணுறதுனால 43% சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். இத்தனை வருஷத்தில் நேற்று தான் தெரியும். கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான மெயின் அர்த்தமாக நான் இன்னொரு தடவை நேற்று நான் செம்மையாக ஷாக் ஆகிட்டேன். ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது கோல் செட் பண்ணுறதுல எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஏன்னா அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் சொல்கிறதுக்கு பதிலாக எழுதிக்கிட்டே அப்படியே நம்ம அதை விசுவலைசேஷன் பண்ணோம்னா டபுள் மடங்கு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 43% சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. உங்களை மாதிரியே தான் நானும் இன்றைக்கி புதுசாக இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து சைக்காலஜி ஆஃப் ரைட்டிங். என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நம்ம பிரெயினோட அல்டிமேட் ஜாப் என்னென்னா நம்மளை சர்வே பண்ண வைக்கிறது. அதாவது நம்ம சர்வே பண்ண வைக்கிறது, சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. சர்வே பண்ணுறது எப்படின்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும்போது மட்டும்தான் சர்வைவல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தெரியாத விஷயங்களுக்கு நம்ம போனோம்னா சர்வைவல் கஷ்டமாகும். அதனால் அது நம்மளை புது விஷயங்களுக்கு உள்ளே போகக்கூடாது. அதனால தான் நம்ம எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம். அதனால் நம்ம தெளிவாக நம்ம என்ன வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம பிரெயின்கிட்ட நம்ம அடிக்கடி சொல்லணும். சொல்கிறதுனா நினைக்கிறத வச்சுக்கலாம், திங்க் பண்ணுறத வச்சுக்கலாம், ட்ரீம் பண்ணுறத வச்சுக்கலாம், எழுதுறது வச்சுக்கலாம், அஃபர்மேஷன் சொல்கிறத வச்சுக்கலாம், விசுவலைசேஷன் பண்ணுறத வச்சுக்கலாம். இதை தான் நான் சொல்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எழுதுறதுனால என்ன பயன்னா, வாட் ஹேப்பன் இன் த பிரெயின். அதாவது ரைட்டிங் இஸ் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது ஃபிசிக்கலாக நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கும் போது ஹேண்ட் மூமெண்ட், விஷுவல் இன்புட் ஆகும், திங்கிங் ஆகும், அப்புறம் ஸ்லோவாக நம்ம மைண்டில் நினச்சும் பார்ப்போம். இதனால் ஏகப்பட்ட சென்சஸ் உள்ளே வரதுனால அது ஒரு லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் ஆக வாய்ப்பு அதிகம். அதாவது செல்ஃப் இமேஜாக மாற வாய்ப்பு அதிகம். அப்புறம் சப்கான்ஷியஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ தான் RAS அது நம்ம பிரெயினில் இருந்து எல்லாத்தையும் ஃபைன் பண்ண உதவி பண்ணும். RAS பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது அப்படின்னு. அது நம்ம எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை ஃபைன் பண்ணி நமக்கு தரும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம கண்ணு முன்னாடி வர ரிப்பீட் ஆக நியூரல் பாத்வேஸ் எல்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாம் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே தானாக நடக்க ஆரம்பிக்கும். வாட் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ரைட் கோல்ஸ்? கோல்ஸ் ரைட் பண்ணலன்னா பிரெயின் அசம்ஷன், நாட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா எனர்ஜி அலோகேட் பண்ணாது, ஃபோக்கஸ் பண்ணாது, ஆக்ஷன் புஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அதுதான்
எனக்கு இப்போ மோட்டிவேஷன் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, சான்ஸ் இல்லை, ட்ரூத் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிற இதெல்லாம் வரதுக்கான காரணம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம கோல் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிரெயினுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டடியிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயமும் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்னா, கோல் ரைட் பண்ணிவிட்டு அது இன்னொருத்தர்கிட்ட காட்டுறவங்க அந்த கோலை இன்னும் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறாங்களாம். ஏன்னா சோஷியல் ப்ரெஷர், செல்ஃப் இமேஜ் ப்ரொடெக்ஷன், கன்சிஸ்டன்சி. ஏன்னா நம்ம பிரெயின் நம்ம ஒரு இன்கன்சிஸ்டன்சியாக மற்றவங்க நம்மளை பார்க்குறது பிடிக்காது. அதனால் அது நம்மளை அந்த ஒர்க்கை பண்ண வைக்கும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் நானும் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்தான் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் பவர்ஃபுல்லான விஷயந்தான். விஜுவலைசேஷன் பண்ணும்போது, ரைட் பண்ணும்போது, ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது எல்லாத்தையும் டூலிஸ் வச்சு பண்ணோம்னா நம்மளோட ஹேபிட் ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த சக்ஸஸ் ரிச்சுவலாம் எனக்கு நிஜமாக தெரியாது. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் பழைய நோட்லலாம் என் கோலை. நான் எப்போவுமே பாப் ப்ராக்டர் சொன்ன ஒரு டெக்னிக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை நாளாக. அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். அது என்னென்னா, ஒரு கார்டில் நம்மளோட கோலை எழுதுவாங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சுருக்கேன் கார்டில். நான் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பேன் எப்போவுமே. நான் ஒரு கார்டில் எழுதி வச்சுருப்பேன். எழுதி வச்சு எப்போவுமே அடிக்கடி பாக்கெட்டில் வைக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்ன, அது வைக்க தான் முடியாது. சில டைம் வைக்க மாட்டேன். அந்த டெக்னிக்கை பற்றி நான் அடுத்த வீடியோவில்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது ரொம்பவே நல்ல டெக்னிக்கு. ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, சிம்பிளாக இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட் பண்ணுங்கள் உங்கள் கோலை. கிளியராக சென்டென்ஸாக ரைட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுங்கள். ஐடென்டிட்டி பேஸ்டாக ரைட் பண்ணுங்கள். இந்த கோலை நான் அடைஞ்சேன்னா இந்த ஆளாக நான் மாறுவேன் அப்படிங்கிறதையும் ரைட் பண்ணுங்கள். டெய்லி அதை ரீட் பண்ணுங்கள். எப்படின்னா, ஐ எம் பிகமிங் எ டிசிப்ளின்டு பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஆன் மை கோல் எவ்ரி டே. இது யூனிவர்ஸுக்கு மெசேஜ் இல்லை, இது நம்ம பிரெயினுக்கு கமாண்ட். பிரெயின் தெளிவாக ஃபாலோ பண்ணும் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக இருந்தால். சிம்பிளாக இத்தனை நாளாக சாதாரண விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது கூட ஒரு பவரை ப்ராசஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், சிம்பிள் ஆக்டு கூட அது ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்கும். சின்ன சின்ன ஆரம்பங்கள் கூட பெரிய தொடக்கத்தோட ஆரம்பங்கள் தான். ரைட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைஃப்பை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகத்தில் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கலாம்.